ஹலோ வேஸ் பாகிஸ்தான்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இந்த பார்ப்போம். அதுவும் நெஞ்ச பதற வைக்கும். இந்த சம்பவம் கேட்டாவே உங்க நடுங்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் இந்த பார்ப்போம். பாகிஸ்தான்ல உள்ள ஒரு பழமையான நகரத்துல அந்த நகரத்து ஓரமா மிகப்பெரிய ஒரு கட்டடம் இருக்கு. அந்த கட்டடத்துல ஒரு 9 இதயம் என்ன பண்றது தெரியாம தடுமாறிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய கட்டடம். அந்த கட்டடத்துக்குள்ள 9 பெண்கள், அதுவும் 5 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள உள்ள பெண்கள் எல்லாம் அடைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க பிறந்ததுல இருந்து வெளி உலகம் எப்படின்னு கூட தெரியாது, வானத்தை தெரியாது, வெளி உலகம் எவ்வளவு வண்ணமயமா இருக்குன்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி அந்த 9 பெண்களும் பிறந்ததுல இருந்து அந்த வீட்டு உள்ளே 4 சுவருக்குள்ளே அடைபட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளில வரதுக்கு எக்காரணத்தை மட்டும் அனுமதி கிடையாது, கட்டுப்பாடு மிகவும் அதிகம். அந்த 9 பெண் குழந்தைகளுக்கு அவங்களுடைய அப்பா தான் எல்லாமே. அதாவது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்துமே அவங்களுக்கு வாங்கிட்டு வருவாரு. முக்கியமா அவங்க சின்ன வயசுல அவங்க அம்மா படிக்கிறதுக்கு கொஞ்சமா கத்து கொடுத்தாங்க. அதுதான் படிப்படியா அவங்களுக்குள்ளே படிச்சு கத்துக்கிறது. இப்ப அவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னு கூட தெரியாம வளர்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவருடைய அப்பா ஆன்மீகவாதி, வெளியில போவாரு, நிறைய பேர் கூட பழகுவாரு. ஆனாலும் அவர் வீட்டுல என்ன நடக்குது எது நடக்குன்றது வெளி உலகத்துக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு அவரு தன்னை ஒரு ரகசியமா வந்து வச்சிருக்காரு. அதே நேரத்துல அவருடைய வீட்டுல 9 பிள்ளைகள் இருக்குன்றது அங்க யாருக்குமே தெரியாது. அந்த 9 பிள்ளைகள்ல 5வதா இருக்கிற ஒரு குழந்தை தான் அனியா. அவளுக்கு வயது 14. அவளுக்கு மேல பர்கியா, ஜமீலா, மகினா, அரிஷ்மா அப்படின்னு 4 அக்கா இருக்காங்க. இப்ப ஹனியாவுக்கு எப்போதும் திக் திக்னே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அவ நினைச்சிட்டே இருக்கா. ஏன்னா ஹனியாவுக்கு 10 வயசு இருக்கும் போது அவங்க முதல் அக்கா பர்காவை அவருடைய அப்பா அழைச்சிட்டு போனாரு. முதல் நாள் அழைச்சிட்டு ஒரு தனியா ஒரு அறைக்கு போனாரு. அதுக்கு பிறகு அவங்க வெளியே வரும்போது அவருடைய முகம் மஞ்சள் நிறமா இருந்தது, வெளியே போயிருந்தது, முகம் வாடி போயிருந்தது. அதுக்கு பிறகு பர்கையா யாரு கூடமே பேசுறது இல்ல. இப்ப என்னன்னு நாங்க எவ்வளவு அவளிடம் கேட்டோம். ஆனாலும் அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யாரோ வந்தாங்க, ஆனா என்னென்னமோ செஞ்சாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா அது மோசமா இருந்தது அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அதோட சரி, அந்த இரவு பர்காவை தனி அறையில அவருடைய அப்பா அடைச்சிடுறாரு. அதுக்கு பிறகு பர்காவை இவங்களால பார்க்கவே முடியல. இவங்களுடைய நாட்கள் இப்படி போயிட்டு இருக்கு. ஹனியாவுக்கு இதனால புரிஞ்சுக்கவே முடியல. ஹனியா ரொம்ப பயத்துல இருக்கிறா. அடுத்தது ஜமீலா, அடுத்தது மகினா, அடுத்தது நான் அப்படின்னு வரியா வந்துட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. வீட்டுல உள்ள அனைத்து வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜமீலாவை அவனுடைய அப்பா கூப்பிடுறாரு. ஏன்னா அவருடைய அப்பா சொல்றத கேட்கல அப்படின்னா அன்னைக்கு தனி அறையில போட்டு விரட்டுவாரு, அடிப்பாரு. இதுக்கு பயந்துகிட்டு அவங்க சொல்றது எல்லாமே எல்லாரும் கேட்டு இருப்பாங்க. அவருடைய வார்த்தைய யாருமே மீறது இல்ல. அந்த அளவுக்கு ஒரே பயம். வெளியுலகத்தை அவங்க பார்த்ததே இல்ல. அதனால என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் ஜமீலாவை கூப்பிடுறாரு அவருடைய அப்பா. கூப்பிட்டு ஒரு அறைக்கு போறாரு. அப்பதான் ஹனியா போயிட்டு என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறா. அங்க ஒரு வயசானவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு அவருடைய அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த ஒரு மாசத்துக்கு இவர்தான் அவனுடைய கணவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜமீலாவுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அந்த இரவு பக்கத்துல உள்ள அறையில தங்குறா. ஆனாலும் மறுநாள் சோர்ந்து போய் அதே போல வரா. யாருமே பேசல. ஹனியா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எவ்வளவு கேட்டு பாக்குறா. ஆனாலும் அவருடைய அக்கா எதுவுமே சொல்லல. இப்ப திரும்ப ஜமீலாவையும் அதே போல ஒரு அறையில அடைச்சிடறாரு அவருடைய அப்பா. இப்ப அந்த பெண்களுக்குள்ளேயே ஒரே குழப்பம். ஏன்னா பர்கையா இருந்தா கொஞ்சம் விவரமா இருந்தா, அவதான் எல்லாருக்கும் சொல்லி தந்திருந்தா, அவளும் காணோம். இப்ப அடுத்தது ஜமீலாவும் போயிட்டா. இப்ப இதே போல அடுத்து மகினா, அரிஷா, இப்படி இவங்க எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க. ஹனியாவுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குதுன்றத நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். அப்பா இப்படி ஏன் பண்றாரு? சொந்த மகளுக்கு இவ்வளவு மோசமான விஷயம் செய்வாங்களா அப்படின்னு அவ யோசிச்சு பாக்குறா. அவருடைய அப்பா காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போறாரு. அந்த இடத்துல ஹனியா அவருடைய அறைக்கு நுழைறா. அவருடைய அறையில சில நோட்டு புத்தகம்லாம் இருக்கு. அந்த புத்தகத்துல இந்த உலகத்தை பத்தி நிறைய எழுதிருக்கு. அதை ஒவ்வொன்னா படிச்சு அவளே ஆச்சரியப்படுறா. வெளி உலகம் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ரொம்ப பிரமிச்சு போறா. இப்ப எல்லா விஷயத்தையும் அவளோட சகோதரிகளிடம் பகிர்ந்துறா. வெளி உலகம் ரொம்ப பெருசு, ஏகப்பட்ட மக்கள், நம்மள மாதிரி நிறைய மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. அவங்களும் எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. நம்மளும் வெளில போலாமா, எப்படி போறது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் எல்லாருக்குமே ஒரு பயம். அப்பா வந்துட்டா வெளியில கூட நம்மளை விடுறது இல்ல. அம்மாவும் சின்ன வயசுல விட்டு இறந்துட்டாங்க. இப்ப நம்ம அப்பாவை மீறி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருமே அவங்க வேலையை பாக்குறாங்க. இப்ப அன்னைக்கு மகினா ஹனியாவிட்ட சொல்றா, ஹனியா நம்ம இப்படியே இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையும் பாழாயிடும். இப்ப என்ன நடந்துருக்குன்னே தெரியல. அவங்கள மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையும் அழிஞ்சிரும். நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னும் மகினா சொல்றா. ஹனியாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. அந்த இரவு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. இப்பதான் ராத்திரியாவது. ராத்திரில அவருடைய அப்பா வீட்டுல யார்கிட்டயும் பேசி
பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மகினா, ஹனியா நீ இரு, நான் முதல்ல போறேன், அடுத்து நீ வா அப்படின்னு வெளியே ஓடுறா. ஆனா அவருடைய அப்பா பாத்துறாரு. இப்ப பயங்கரமா கத்துட்டு மகினா எங்க ஓடுற அப்படின்னு பிடிச்சிடுறாரு. பிடிச்சி தூக்கிட்டு வர்றாரு. அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. இப்ப அவர் ஒரு தனி அறைக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க அடி அடின்னு அடிக்கிறாரு. இப்ப ஹனியாவுக்கு அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டு இருக்குது. மகினாவுக்கு என்னாச்சு அப்படின்னு அவரோட இதயம் வேகமா துடிக்குது. இப்ப மகினாவோட அலறல் சத்தம் அடி சத்தமும் அதிகமா கேட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் நேரம் ஆகுது, அலறல் சத்தம் நிக்குது. இப்ப ஹனியாவும் இப்படி தூங்கிறா. இப்ப மறுநாள் விடியுது. மறுநாள் விடிஞ்ச பிறகு மகினா எங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, மகினா இங்கே தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா ஹனியாவுக்கு தெரியும் மகினா தப்பிச்சு ஓடல. ஏன்னா அவ ஒளிஞ்சிருந்து பார்த்திருந்தா மகினாவை அவர் தான் தூக்கிட்டு போனது அவ பார்த்திருப்பா. அப்ப மகினாவுக்கு என்னாச்சு, மகினாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னும் ஹனியா நினைச்சிட்டு இருக்கா. நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த இடத்துல இப்ப அவர் போன் பேசுறாரு. மகினா எதுக்குமே சம்மதிக்க, கவலைப்பட வேண்டாம், அடுத்தது பெண்ணுங்க ரெடியா இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப இத ஹனியா காலையில கேட்டு இருக்கிறா. அப்ப அக்கா மகினா தப்பிச்சு ஓடல, இவர் ஏதோ பண்றாரு அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிறா. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது, வேறொரு மனிதர் அந்த வீட்டுக்கு வராரு. இப்ப அவரிடம் உட்காந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னிடம் இந்த பெண்கள்லாம் கொடுத்து பத்திரமா வளர்த்து ஒவ்வொன்னா கொடுன்னு சொன்னேன். ஒரு பொண்ணு இறந்துட்டா, ஏற்கனவே உனது மனைவியா இருந்த அவளையும் கொண்டுட்ட, ஏன் இப்படி பண்ற, இது நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஹனியா அதை பார்த்துட்டு அவளை பார்க்கும் போதே திக் திக்குன்னு இருக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கதை இருக்குன்றது அப்பதான் புரியுது. ஏன்னா அந்த 9 பேருமே அவருடைய மகள் கிடையாது. அதாவது யாரோ ஒருத்தர் கடத்திட்டு வந்து அவரிடம் கொடுத்திருக்காரு. அந்த ஒவ்வொரு பிள்ளையா வளர வளர அவங்க ஒரு அறையில வச்சு தற்காலிக திருமணம்னு சொல்லிட்டு அங்க வரவங்க எல்லாமே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான். கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அங்க திருமணம் செஞ்சு அவங்க கூட வாழ்றது தான் வழக்கம். அதுக்கு ஒரு அமௌண்ட் இவங்க வசூலிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதுதான் இவங்களோட திட்டம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே ஓகே தான், இப்ப மகினா விடுங்க, அரிஷாவை நீங்க ஆச்சரிப்போங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஹனியாவுக்கு இதயம் துடிக்குது. அடுத்தது நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறா. இப்ப அரிஷாவையும் அன்னை இரவு கூட்டு போறாங்க. இப்ப மறுநாள் அரிஷா அங்க இருந்து வரா. யாரிடமும் பேசவே இல்ல, அமைதியா இருக்கிறா. இப்ப ஹனியாவை பார்த்து அவ அழுகுறா. ஆனா இப்படி ஒரு பெருந்துன்பம் இங்க நடந்துட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாம இருக்கு. நிச்சயமா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடணும், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்னு ஹனியா முடிவு பண்றா. நாட்கள் ஆயிட்டே இருக்குது. ஹனியா, ஜமீனா, பர்கையா இவங்க எல்லாருமே ரொம்ப இழைச்சு போய் தளர்வா சோர்ந்து போய் இருக்கிறாங்க. யாரிடமும் பேசுறது கூட இல்ல. இப்ப அன்றாட வேலைய பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவரோட வீட்டுல இருந்து யோசிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே பாக்குறா. அப்ப வெளில பார்க்கும் போதுதான் தெரியுது அங்க மண்ணு ஏதோ நோண்டி இருக்கு. இப்ப அங்க போய் பாக்குறா, அங்க யாரையோ புதைச்ச மாதிரி பெரிய ஒரு பழம் தோண்டி இருக்கு. மகினாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிறா. இந்த இடத்துல அவ வேகமா வீட்டுக்கு வரா. திரும்ப அவளுடைய அடுத்த தங்கையை வந்து கூப்பிடுறா. இது போல இந்த இரவு இப்ப கொஞ்ச நேரத்துல அவனோட அப்பா யாருமே பேசுறாரு. நீங்க எதுக்கும் கவலைடாதீங்க, இப்ப அடுத்தது ஹனியா இருக்கா, இன்னைக்கு ராத்திரி அனுப்பிடுறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப ஹனியாவுக்கு திக் திக்குன்னு இருக்கு. நம்ம இங்க இருந்து தப்பிப்போம், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கும் இதே இதாகும், நம்மள என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத ஹனியா சொல்றா. இப்ப அவளோட தங்கியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. இப்ப இரவாகுது. இப்ப இரவு 11 மணி ஆகுது. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவருடைய அப்பா வீட்டுல உட்காந்துருக்காரு. இப்பதான் அவர் கதவு திறந்து உள்ள வரவரு கிச்சன்ல போய் நிக்கிறாரு. இந்த இடத்துல அடுத்த நொடியே ஹனியாவும் அவருடைய தங்கியும் வேகமா வீட்டை விட்டு ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு அவருடைய அப்பாவும் பயங்கரமா ஓடுறாரு. என்னை விட்டுட்டு எங்க ஓட பாக்குறீங்க அப்படின்னு பயங்கர கொடூரமா ஓடி வராரு. ஆனாலும் ஹனியாவும் அவருடைய தங்கியும் விட்டுடாத, வேகமா ஓடிவா அப்படின்னு ஓடி வராங்க. கீழே கல்லாம் குத்துது. ஏன்னா அவங்க வெளி உலகத்தையே பார்க்காதவங்க, எங்க போறதுன்னு தெரியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே வீடா இருக்கு. இவ்வளவு பெரிய உலகம் இருக்கு அப்படின்றது அன்னைக்குதான் அவங்களுக்கு தெரியும். இப்பதான் அவங்க கால் போன போக்குல கண்ணாபரான்னு ஓடிட்டு ஒரு இடத்த நிக்கிறாங்க. அது ஒரு மசூதி. பாபா இருக்காரு. என்னம்மா இரவு 11 மணிக்கு இங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவங்களுடைய மூச்சு இறச்சிட்டே இருக்கு. பாபா, இது போல என்னுடைய அப்பா என்ன கொடூரமா அடைச்சு வச்சிருந்தாரு. ஆனா என்னுடைய அப்பான்னு சொல்றாரு. ஆனா என்னுடைய அப்பா இல்ல, அங்க எங்களெல்லாம் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு ஹனியா சொல்றா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு ஹனியா சொல்றா. சரிமா வாங்க உள்ள போய் பேசலாம், இங்க நின்று பேச வேண்டாம் அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போறாரு. அது ஒரு பெரிய மசூதின்றதால இப்ப அவங்களுக்கு உணவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்படிலாம் உணவு இருக்கா அப்படின்னு அவங்க 2 பேருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நிறைய உணவு வகையும் இப்ப அந்த 2 பேருமே சாப்பிட்டுருக்காங்க. அவர் தாடி வச்சு பார்க்க பெரிய மனிதர் மாதிரி இருக்காரு. இருந்தாலும் அவங்க 2 பேருமே அவர் நம்பல. என்ன காரணம்னா இந்த உலகத்துல எல்லா ஆண்களும் இது போலதான் இருப்பாங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அங்கிருந்து எட்டி பார்த்த ஆண்கள் எல்லாருமே கெட்டவங்களா தான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய அக்காவை நாத்தி பண்றதுக்காக தான் அங்க வந்தாங்க ஏகப்பட்ட பேர். அது போல இதுவும் இருப்பாரோ அப்படின்னு வெளிப்படையா பேசுறதுக்கு தயங்குறாங்க. இப்பதான் அவர் சொல்றாரு, சொல்லுமா எதுவா இருந்தாலும் என்னிடம் தயங்காம சொல்லுங்க, என்ன உங்க தாத்தா மாதிரி நினைச்சீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் நம்பிக்கையோட சொல்றாரு. இப்ப அதை பார்த்துட்டு அவருடைய பேச்சில அவங்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுது. நடந்த விஷயம் அனைத்துமே அவங்க சொல்றாங்க. அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. சரிம்மா இருங்க, விடியிட்டோம், காலைல எழுந்திரிச்சு
நினைச்சிட்டு உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப விடிஞ்ச பிறகு அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அந்த போலீஸ்காரிடம் அவங்க நேரா போறாங்க. இப்ப விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்க ஐபிஎஸ் போறாங்க. உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அதுக்குன்னு தனிப்பட அமைச்சு உடனடியா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போன பிறகு அனியாவோட அப்பாவை பிடிக்கிறாங்க. அடுத்தது அங்க உள்ள அத்தனை பெண் பிள்ளைகளும் மிக்கிறாங்க. இப்பதான் அந்த வீடு முழுவதும் எல்லா இடத்தையும் தோண்டி பார்க்கறாங்க. அதிர்ச்சியான பல விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே 4 பெண்கள் அந்த வீட்டுல கொன்று போச்சிருக்காங்க. கடைசியா தான் மகினாவோட பணம் இருக்கு. இப்ப அவருடைய மனைவின்னு சொல்ற அந்த பெண்ணையும் 3 பெண்களையும் கொன்று அந்த வீட்டிலே போச்சிருக்காங்க. இப்ப இந்த செய்தி நாடு முழுவதும் பரவுது. இது போல ஒரு சம்பவம் இனி நடக்கவே கூடாது அப்படின்னு மத்த 5 குழந்தைகளை மீட்டு உடனடியா காப்பாத்து அனுப்புறாங்க. இது போல ஒரு சம்பவமே இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள வளர்த்த ஹமீத்தை பிடிச்சி சிறையில் அடைக்கிறாங்க. விசாரணை பண்ணி யாரெல்லாம் இந்த வழக்குக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு தேடுறாங்க. இப்பதான் அந்த வழக்கு மூல காரணம் ஹமீத் என்பவர் தான் சின்ன வயசுல இருந்து அந்த 4 வருஷத்திலேயே 9 குழந்தைகளையும் திருடி அன்சாரிடம் ஒப்படைச்சிருக்காரு. அன்சார் தான் எல்லாரையுமே வளர்த்திருக்காரு. இது போல பல பெண்கள் இது போல விபச்சாரம் பண்ணி அதுல இருந்து வர காசுல இருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்க்குறாரு. வளர்ந்த பிறகு இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கன்ற பேர்ல பயங்கரமான மோசடியில ஈடுபடுறாங்க. அப்படிதான் இதுக்கு முன்னாடி பல பேரிடம் இவங்க 1 மாசம் 2 மாசம் அக்ரிமெண்ட் போட்டு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி பல பெண்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிறது தெரிய வருது. உடனடியாக அவர் கைது செஞ்சு அத்தனை பெண்களையும் மிக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் பாகிஸ்தான்ல நடந்தது உலகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஓகே, நம்மள இந்த விட பிரச்சனைங்கிற மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.